ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லால்குடி இடுங்கிமங்கலம் வெள்ளனூர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ஸோ இந்த கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி வந்து 2 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஒரே நேரத்தில் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து மாரியம்மன் கோயில், இன்னொன்று வந்து பெருமாள் கோயில். 2 கோயிலுக்கும் சேர்த்து ஒரே நாளில் கும்பாபிஷேகம். இந்த 2 கோயிலும் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே இருந்துச்சு. இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு மொதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா யாகசாலைலாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து நைட்டே வந்து போயிட்டு யாகசாலையெல்லாம் பார்த்துட்டு கோயிலெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு. லைட்டு ஃபுல்லாக சுற்றி லைட்டு போட்டு பகலாக ராத்திரியான்னு தெரிகிற அளவு டவுட்டே வர அளவு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட் டைம் இருக்கிறதுனால ஃபோட்டோ என்னால் சரியாக எடுக்க முடியல, கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால. அதனால் நெக்ஸ்ட் டே வந்து கும்பாபிஷேகத்துக்கு நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸோ கும்பாபிஷேகத்துக்கு வந்து காலையில் 9:10 நேரம் வச்சுருந்தாங்க. 9 மணிக்கு ஷார்ப்பாக போயாச்சு. யாகசாலையில் வந்து நிறையா மந்திரங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ கும்பாபிஷேகம்னா என்னன்னு சொல்லி கேட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, கும்பாபிஷேகங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது தான். ஸோ புதுசாக கட்டி கோயிலுக்கும் உள்ள கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மேலே இருக்க கலசத்தில் நவதானியங்களை வந்து வச்சு அந்த நவதானியங்களுக்கும் அந்த கலசத்துக்கும் சேர்த்து நிறைய மந்திரங்கள் சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி நம்ம மந்திரம் சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது தெய்வ சக்தி வந்து பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம்னு சொன்னாங்க. அதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு வந்து அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த தெய்வர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் என்ன கேட்டேன் அப்படின்னா, நம்ம கும்பாபிஷேகத்துக்கு வர முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னாங்க 48 நாள் மண்டல பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது கும்பாபிஷேகம் முடிஞ்சு அதுலேருந்து 48 நாள் வந்து நம்ம பூஜைலாம் பண்ணுவாங்க. நம்மளால் கும்பாபிஷேகம் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா பூஜைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த கொஷின்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே வந்து கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்டது விஷயந்தான். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, நம்ம அந்த கருடன் பார்த்தோமே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த மேலே எல்லாத்துக்குமே கலசத்துக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு அந்த தட்டு எல்லாத்தையும் எடுத்து தாம்பூலம் அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போனதுக்கப்புறம் கலசத்துக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே எல்லாம் மேலே தேட ஆரம்பித்தாங்க. என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தா கருடன் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கரெக்டாக வந்து 9:10 டைம் சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக 9:15 9:20 போல் கருடன் வந்தார். கருடனை பார்த்துட்டு அப்படின்னா கருடன் வந்து வட்டமிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து தேட ஆரம்பிச்சிட்டோம். என்ன கருடன் காணோம். வெயில் வந்து இப்போயே நல்லா செம்ம வெயில். 9 மணிக்கே செம்ம வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வெயிலில் வந்து நாங்கள் மேலே வந்து தேடிட்டு இருந்தோம் கருடர் எங்கே இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் ஃபைனலி கருடர் வந்துட்டார். வந்து ஒரு 2-3 ரவுண்ட் அடித்தார். அவங்க ரவுண்ட் அடிக்கவும் இங்கே வந்து நமக்கு தண்ணி ஊற்றிட்டாங்க. அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணிலாம் தெளித்ததுக்கப்புறம் தண்ணிலாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா அந்த மீதி அந்த தீர்த்த தண்ணின்னு சொல்லுவாங்களே, அந்த தீர்த்த தண்ணியை வந்து எல்லாருமேலேயும் தெளித்தாங்க. ஏன் தெளிக்கிறாங்கன்னு கேட்டப்ப சொன்னாங்க, ஸோ இந்த தீர்த்த தண்ணி வந்து நம்ம மேலே படும்போது நம்மளோட பாவங்கள் வந்து தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. மன நிம்மதியோட ஒரு சந்தோஷத்தோடு வந்தேன். அம்மன் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தாங்க. நம்மளோட வேண்டுதலை இந்த அம்மன் நிறைவேற்றுவாங்கன்னு வேண்டிப்போம்.